வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு என்ன காணொலி என்றால், இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால், குழல் போட்டு குழலை இப்போ பெருசாக அவ்வளோதுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் நியூ மாடலாக போச்சு, புது புது இதுக்கு வந்துட்டு. இப்போ நாங்கள் பழைய காலத்தில் ஒரு இந்த குழல் புட்டு தான் அவிக்க போகிறோம். குழல் புட்டு தான் அவிச்சு நெத்தலி கருவாடும் பொரிக்க போகிறோம். எல்லாம் செய்ய போகிறோம். இன்றைக்கு வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் அரிசி 3 சுண்டு எடுத்துருக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு எடுத்துருக்கிறோம். இது நினையாத அரிசி. இப்போ நாங்கள் மில்லில் குத்தி போட்டு உடனே இந்த நெல்லை திரிச்சு கொண்டு வந்து உடனே அந்த ஆற வச்சுட்டு பாலிக்க போட்டு வச்சுட்டு நம்ம நினைய நாங்கள் இது அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் அப்போ இதை பாருங்கள், ஹேட்டில் தண்ணி வச்சு சூடாக்கி தேவையான தண்ணி விடணும். தேவையான தண்ணி விட்டு குழச்சிட்டு நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். குழைச்சா தான் புட்டு நல்லா பஞ்சு மாதிரியே இருக்கும். பஞ்சு பூரா புட்டாக இருக்குது. இந்த புட்டு காயவே மாட்டுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தேங்காய் போட்டு நம்ம வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்றதை. எங்களோட ஊரில் இந்த அம்மா நல்ல ஃபேமஸானம்மா. நாங்கள் இப்போ புட்டு கொத்துறோம். இது கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தூளாக கொத்தினா தான் சூடாக வரும். புட்டு நல்ல இதாக இருக்கும், கஞ்சி மாதிரியும் இருக்கும். இந்த கொத்தியாக வச்சா கொஞ்சம் நல்ல இல்லை சேர்பட்டு கொத்துப்பட்டு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நல்ல இப்படி கொத்தினா புட்டு கட்டியெல்லாம் தூளாகி எல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துடும். புட்டு நல்ல கஞ்சி மாதிரி இருக்கும். நாங்கள் இனி குழல் புட்டு வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்குறோம். 3 சுண்டு மாவுக்கு ஒரு தேங்காய் திருவி எடுத்துருக்குறோம். 3 சுண்டு மாவுக்கு இனி இந்த குழல் புட்டு இனி அடுப்பில் வைக்க போகிறோம். நாங்கள் இந்த குழல் புட்டு அவிக்க போகிறோம். இப்போ வேறங்க புட்டு மூங்கில் ஒரு தரமாக விற்கிறதில்ல, சில்வர்லாம் விற்கிறது. நாங்கள் மூங்கில் வச்சாச்சு. நீ அடுப்பில் வைக்க போகிறோம். புட்டு கழுவி நெத்தலி எல்லாம் எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்புறம் வெங்காயம் வெட்டி தம்பரிக்க போகிறோம். நெத்தலிக்க போட்டு நல்லா இருக்கு. புட்டும் நெத்தலி கருவாட்டு பொரியரும் இப்படி இருக்குன்னு வேறும் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. புட்டும் அவிச்சு நெத்தலிக்காய் பறித்து நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு புட்டு அவிஞ்சிட்டு ஒன்று பாப்பம் இருக்கா. அவியல் என்ன கொஞ்சம் அவிய கிடக்குது, அவியட்டும். சரி, புட்டு அவிஞ்சிட்டு ஒன்று பார்ப்போம். அவிஞ்சிட்டு புட்டு இனி இறாக்குவோம். புட்டு இறாக்க போகிறோம்.
மூங்கில் குடல்ல வச்ச புட்டு. கருவாடு பொரிக்க போகிறோம். எண்ணெய் விட போகிறேன். கருவாடு பொரிக்கிறப்ப தேவையான எண்ணெயை விடுவோம். தேவையான உப்பு கணக்க போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு அளவாக போடணும். கொஞ்சம் உப்பு, இந்த உப்பு கருவாடு தானே. அப்போ அதுக்கு தேவையான தூள், எங்களோட அரைச்ச மிளகாத்தூள் தேவையான, எங்களுக்கு தேவையான அளவு தூள் போட்டு புரட்டி போட்டு ரெடி ஆச்சுது. இனி பொரிக்க போட போகிறேன். பொரிக்க போட்டாச்சுது, பொரியுது. வெங்காயம் போட போகிறோம். எத்தனை கருவாடுக்கு வெங்காயம் போட்டு பிரட்டி விடுவோம். வெங்காயம் போட்டால் தான் பாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. வெங்காயம் போட்டாச்சு, பொரியட்டும். இது எங்களோட மரத்த குழம்பு. எங்களோட மாநிலத்தில் காலையில் பிடிங்க நாங்கள் மரத்திலேயே மருந்தடிக்காத பழம். இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம் புட்டோட சாப்பிட்றதுக்கு. சீவி வெட்டி சீவிரம் பாருங்க. கருத்தக்குளம் மாம்பழம் விட இப்படி இருக்க வேணும் தெரியும் தானே. நல்ல தேன் மாதிரி இருக்கும். சாப்பிட்டு நீங்களும் பாருங்க. மாம்பழம் வெட்ட போகிறோம். வெட்டி புட்டோட சாப்பிட போகிறோம். பாருங்க இப்படி இருக்குது, தேன் மாதிரி இருக்குது மாம்பழத்தை பாருங்க. சரி, கருவாடு பொரிஞ்சுட்டுது. இப்போ நெத்தரி கருவாடு நாங்கள் இதை இறக்க போகிறோம். புட்டு புட்டு ரெடி. புட்டு அவிச்சாச்சு. அதோட நெத்தரி கருவாடும் வெங்காயம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கு. அதோட மாம்பழம் வெட்டி வச்சுருக்குறோம். இந்த காலை உணவு எங்களோட புட்டு நெத்தரி கருவாடு மாம்பழம் சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். புட்டு அவிச்சு எடுத்துருக்கு குழல் புட்டு. அடுத்தது நெத்தலி. நெத்தலி வந்து சின்ன நெத்தலி. பெரிய நெத்தலி வந்து சுவை குறை வேண்டாம் போல் சின்ன நெத்தலி எடுத்துக்கிறேன். நல்ல சுவையாக இருக்கும். அடுத்தது மாம்பழம். இது வந்து எங்களோட தோட்டத்தில் பழுத்த மாம்பழம், மருந்துகள் அடிக்காத மாம்பழம். இதுவும் நல்ல ஒரு சுவையான மாம்பழம். இந்த மாம்பழங்களை கூடுதலாக வாங்கி சாப்பிட பாருங்க. மற்றது இது வந்து எங்களோட வயலில் விளைஞ்ச நெல்லில் அந்த நெல்லை குத்தி அந்த அரிசியில் அரைச்சி மாவெடுத்து அந்த மாவில் வச்ச புட்டு தான் இது. இது நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றது. சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கும், பார்ப்போம். நல்லா இருக்குது. நல்ல சுவையாக தான் இருக்குது புட்டு. எத்தனை கிழமை நல்ல டேஸ்டாக இருக்குது. அடுத்த மாம்பழத்தை சுவைச்சு பார்ப்போம். நல்ல சுவையான மாம்பழம். ஏன்னா புட்டு மாம்பழம் தான் பிடிக்கும். நல்லா இருக்கும். நல்ல மரத்தில் வளர்த்தலாம். நீங்களும் இப்படி ஒரு செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி சுவைன்ற மாம்பழம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதை விட வேறு என்ன, மாம்பழம் புட்டுமே சாப்பிடலாம். நல்லா இருக்கு, நல்ல சுவையாக இருக்குது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். வணக்கம்.